Hello friends, இன்னைக்கு நம்ம அமுல் லைவ் பேஜ்ல இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பன்னீர் வச்சு தான் நான் பண்ண போறேன். ஸோ க்ரீமி பன்னீர் இது வந்து ஸோ இது வந்து முதல்ல மேரினேட் பண்றோம். அதுக்கப்புறம் உடனே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம மேரினேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ அமுல் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் மலாய் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் நம்ம இப்போ இன்னைக்கு பண்ண போகிறது. ஸோ அதனால அமுல் பன்னீரில் இது வந்து நான் வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரோசனில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 250 வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் நான் போடுறேன் இப்போ. ஸோ அமுல் பன்னீர் பாருங்கள் க்யூப்ஸாகவே வருது. ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அமுல் பன்னீர் போட்டுட்டோம். ஸோ இதை வந்து நம்ம நார்மல் அமுல் வேறு எதுவும் அமுல் வாங்கினோன்னா அது கட் பண்ணி இதே மாதிரி போட்டுங்க. எந்த சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது கட் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு பன்னீர்னாவே வந்து அமுல் தான் ஞாபகம் வரும். ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக சால்ட் வந்து கொஞ்சம் தான் தேவைப்படும். எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன், ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ நம்ம வந்து குக் பண்ணும் போதும் நம்ம இதில் கார்லிக் போடுவோம். ஸோ அதனால இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சமாக தயிர். ஸோ நல்லா கெட்டியான தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. நான் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தனியா தான் போடுறோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம் தனியா. ஸோ இதில் வந்து ரெட் சில்லியும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ வேற எதுவும் வந்து கலர்ஃபுல்லான பவுடர் எதுவும் போட தேவையில்லை. தந்தூரி பவுடர், கரம் மசாலா எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பரை வந்து இது மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்கு தான். ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா பன்னீர் ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஜாஸ்தியாக மேரினேட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து இது மாதிரி பண்ணி கொஞ்சம் சைடில் நம்ம வச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம குக்கிங் தான். ஸோ இதை மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அமுல் சீஸ் போடுவேன், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமும் போடுவேன். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அமுல் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் ஃபுல்லாக ப்ரோட்டீன் ரிச் தான். ஸோ அதனால நல்லா தாராளமாகவே கொஞ்சம் போட்டுங்க. பட்டர் நல்லா போட்டுக்கலாம். ஸோ எப்படியும் ஒரு 50 கிராம் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டுக்குங்க. ஸோ நல்லா க்ரீமியாக வரும். ஸோ இது மெல்ட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கார்லிக் தான் போட போகிறோம். ஸோ இந்த சூட்லேயே வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதில் வந்து கார்லிக் போடுறோம். ஸோ ஒரு 2 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி இது மாதிரி போடுறேன்னா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் வந்து இது வந்து ஒரு சின்ன ஆனியன் வந்து ஹாஃப் கட் பண்ணி அதை வந்து நல்லா சாப் பண்ணி ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டுக்கு தான். ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வதக்கலாம். ஸோ ஜாஸ்தி வதக்க வேண்டாம். கொஞ்சமாக பிங்க் கலரில் ஆனியன் வர வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஒன்லி 5 மினிட்ஸ் தான். மோஸ்ட்லி 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஸோ ஜாஸ்தி இதுக்கு வேலை கிடையாது. இது வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம், இல்லை ரொட்டிக்கு பிரெட்டுக்கு வச்சு நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடலாம்.
ஸோ நம்ம இதில் வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மைதா போடுறோம். ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மைதா போடுறோம். ஸோ கோதுமை இருந்தாலும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அது கூட டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் தான் போட போகிறோம். ஸோ பால் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க. ஸோ க்ரீம் எவ்வளோ தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பால். ஸோ அவ்வளோதான், ஜாஸ்தி போட தேவையில்லை, கொஞ்சமாக போடலாம் நம்ம. ஸோ இது கூட அமுல் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போவே திக்னஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க கைஸ், திக்னஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கருகி போயிடும். ஸோ அதனால லோ ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் பண்ணுங்க. பாருங்க திக் ஆயிடுச்சு, நல்லாவே திக் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து இப்போ கேஷ்யூ நட் போடுறோம். ஸோ எவ்வளோ கேஷ்யூ நட் வேணுமாலும் போட்டுக்கலாம். ஸோ கேப்சிகம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் கேப்சிகம் போடல, நீங்கள் வேணா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சக்கரை தான். சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சால்ட் பார்த்துக்குங்க, சால்ட் வேணும்னா, ஏன்னா பட்டரில் சால்ட் இருக்கும், இப்போ சீஸ் நம்ம போடுறோம், எல்லாத்துலேயுமே வந்து சால்ட் இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஸோ கொஞ்சம் கார்னிஷ்க்கும் வச்சுக்கலாம். நம்ம இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் 100 கிராமில் வந்து நான் வந்து பால் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண பன்னீர் தான் போட போகிறோம். ஸோ நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இப்போ இதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீமும் நம்ம வந்து சீஸும் மொசரல்லா சீஸ் தான் போட போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க கைஸ். ஸோ பன்னீர் வந்து 2 நிமிஷத்தில் வெந்துடும், ஜாஸ்தி வேக வேண்டாம், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். ரொம்ப நம்ம வந்து குக் பண்ணால் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதில் வந்து க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஸோ எவ்வளோ க்ரீம் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும். ஸோ அமுல் க்ரீமு, எல்லாமே க்ரீம்னா ஃப்ரெஷ் க்ரீமு அமுல் க்ரீம் தான் ஞாபகம் வரும். ஸோ போட்டுக்கலாம் அதுவும். ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் போட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்துங்க, சால்ட்டு சுகரு பார்த்துக்குங்க. காரம் வேணா இன்னும் கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டுங்க. ஸோ நல்லா க்ரீமியாக வருது பாருங்கள். ஸோ நம்ம இன்னும் இதில் வந்து மொசரல்லா சீஸ் மட்டும் தான் போடணும். ஸோ மொசரல்லா இல்லைன்னா நம்ம அமுலில் வந்து நார்மல் ப்ராசஸ் சீஸ் கூட இருக்குது, அது கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா இது வந்து கேஷ்யூ நட் பன்னீர் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு ஒரே ஒரு இதில் தான் போடணும். இப்போ வந்து மொசரல்லா மட்டும் போடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து விட்டுறணும் அதை. ஸோ மொசரல்லா சீஸ் வந்து ஸோ போட்டு தான் அதுக்கு ரொம்ப க்ரீமியாக வரும். ஸோ இதை ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம இன்னைக்கு பன்னீர் போட்டிருக்கோம், கேஷ்யூ நட் போட்டிருக்கோம், ஸோ இதில் வந்து சீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீமு, அதுக்கப்புறம் பட்டர், ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஸோ ஃபுல்லாக ப்ரோட்டீன் ரிச்சு. இது ஒரே இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இது ஒரு 2 நிமிஷம் தான். இது வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து மெல்ட் ஆயிரும். நம்மளுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுலேயே நம்ம வந்து சப்பாத்தி சூப்பராக இருக்கும், பூரியும் சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து பிரெட்டை வந்து இது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில். நீங்கள் டோஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம். நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து இது பன்னீரை வந்து க்ரீமி பன்னீரை வந்து இதில் தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் இதில். ஸோ கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
ஸோ இப்போவே பார்க்கலாம் கைஸ், நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது, சீஸியாக வரும். ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஸோ மொசரெல்லா வந்து இப்போ வந்து நல்லா க்ரீமியாக வரும் இப்போது. ஸோ பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு ட்ரெட்டாக வருது, ட்ரெட்டாக வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா மெல்ட் ஆகி அதில் வந்து மிக்ஸ்ட் ஆயிரும், எல்லாமே மிக்ஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ டேஸ்ட் பார்த்துங்க, சுகர் சால்ட்டு இல்லை க்ரீன் சில்லி போடணும்னா அதையும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான், பன்னீர் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து குக் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போவே பாருங்கள் நல்லா மொசரெல்லா வந்து நல்லா ட்ரெட்டாக வருது. ஸோ நல்லா க்ரீமியாக இருக்குது. இன்னும் வேணா கூட க்ரீம் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண தான் போகிறோம். ஸோ இது வந்து பவுலில் கூட சர்வ் பண்ணலாம், சர்வ் பண்ணி ரொட்டியோட சாப்பிடலாம். நான் வந்து இந்த ப்ரெட்டை போட்டிருக்கேன். ஸோ ப்ரெட்டை போட்டு அது மேலேயே நம்ம இது வந்து சர்வ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ க்ரீம் வேணாலும் போட்டுக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து க்ரீமி பன்னீர் வந்து பண்ணியாச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து கார்னிஷ் வந்து இதில் வந்து நான் ரெட் சில்லி போடுறேன். ஸோ இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். ஸோ அப்படியே ஸ்பூன்லேயே அப்படியே எடுத்து சாப்பிடலாம், இல்லைன்னா இது வந்து அப்படியே நம்ம வந்து டூத் பிக் வச்சு அதை அப்படியும் சாப்பிடலாம். ஸோ இதில் பிரெட் இருக்கிறதுனால அது அப்படியே டேஸ்டியாக இருக்கும் அது சாப்பிடும் போது. ஸோ இது வந்து 5 minutes நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ட்ரை பண்ணுங்க கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.